வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் சிந்துஜா சுதாகர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் சிட்டி யூனியன் வங்கியின் 120வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். வருகிற 5ஆம் தேதி மனம் திறந்து பேசப் போகிறேன். அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பு பேட்டி. கச்சத்தீவை எக்காரணம் கொண்டும் விட்டுத்தரப் போவதில்லை. இலங்கை அதிபர் அனுரகுமார திட்டவட்டம். தமிழக காவல்துறையின் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராம நியமனம் சட்டவிரோதமானது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வரதராஜ் சார்பில் முறையீடு. தாம்பரம் மாநகராட்சியின் கவுன்சிலர்களையும் உசிலம்பட்டி நகராட்சி தலைவரையும் பதவி நீக்கம் செய்த உத்தரவு ரத்து. கவுன்சிலர்களின் பதில்களை பரிசீலித்து 4 வாரங்களில் உரிய உத்தரவு பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை சூளைமேட்டில் சரியாக மூடப்படாத மழைநீர் கால்வாயில் தவறி விழுந்து பெண் உயிரிழப்பு. சம்பவம் தொடர்பாக சூளைமேடு காவல்துறையினர் விசாரணை. அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிப்பதற்கு எதிர்ப்பு. தரங்கம்பாடி மீனவர்கள் கருப்பு கொடி கட்டி கடலுக்கு படகுகள் சென்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி அருகே கட்டிடத்திலிருந்து விழுந்த புலம்பெயர் தொழிலாளி உயிரிழப்பு. இழப்பீடு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சக தொழிலாளர்கள் போலீசார் மீது கல் வீசியதால் பரபரப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 77,800 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை இன்றும் வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டிருப்பதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் நடப்பாண்டில் மேட்டூர் அணை 6வது முறையாக நிரம்பியது. அணையின் நீர்மட்டம் 120 அடியாக எட்டிய நிலையில் நீர்வரத்து 36,985 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 43,000 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 4வது நாளாக தடை விதிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ஜெர்மனி பயணத்தில் 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 7,020 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் 2வது பெரிய பொருளாதார மாநிலம். ஜெர்மனியில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. மத்திய அரசு நிதி வழங்காத நிலையில் தமிழக அரசு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் உள்நாட்டு உற்பத்தியில் இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். அதிமுக ஆட்சி அமைந்ததும் தொழில்துறையினரின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். மாநிலம் முன்னேற விவசாயம், தொழில்துறை இரண்டும் மிக அவசியம் எனவும் மதுரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு.
தமிழகத்தில் காவல்துறை மீதான புகார்களை விசாரிப்பதற்கு மாவட்ட அளவிலான குழுவை அமைக்க கோரி வழக்கில் மத்திய மாநில அரசுகள் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருப்பூர் மாவட்ட முதலிப்பாளையம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை குண்டுகட்டாக கைது செய்த போலீசார். மாநகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தங்கள் பகுதிகளில் கொட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி தனியார் ஆலையில் 500 கிலோ இரும்பு பிளேட் விழுந்து விபத்து. தொழிலாளர்கள் 2 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பலத்த காற்றால் மின்கம்பம் மற்றும் மரம் சாய்ந்து விழுந்து விபத்து. போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. சுயநல பொருளாதாரத்தால் உருவாக்கப்பட்ட சவால்களுக்கு மத்தியில் இந்தியாவின் ஜிடிபி 7.8% வளர்ச்சி. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை மறைமுகமாக சாடிய பிரதமர் நரேந்திர மோடி. தொடர் கனமழையால் தண்ணீரில் தத்தளிக்கும் தலைநகர் டெல்லி. யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்ந்து விடுவதால் மக்கள் அச்சம். இமாச்சல பிரதேச மாநிலம் குல்லுவில் பயங்கர நிலச்சரிவு. கட்டுமான பணியிலிருந்த அடுக்குமாடி கட்டிடம் சரிந்து விழுந்த அதிர்ச்சி காட்சி. Oh my God! Let me see பஞ்சாபில் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி எம்எல்ஏ தப்பியோட்டம். போலீஸ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியதால் பரபரப்பு. கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தின் போது சட்டமன்ற ஊழியர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியானது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா உதவிக்கரம். முதல் கட்டமாக 15 டன் உணவுப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. சூடானில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒரு கிராமமே மண்ணுக்குள் புதைந்து கோரம். 1000 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் மட்டுமே உயிருடன் மீட்கப்பட்டதாக தகவல். ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் சர்வதேச T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு. ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் கவனம் செலுத்தப் போவதாக அறிவிப்பு.